நம்ம ரேவதி இப்போ எல்லா உண்மைகளுமே இந்த தாக்ஷாயணி கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. உண்மையிலேயே அது ரொம்ப நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா. அதாவது எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம கார்த்திக்கோட சொத்த ஆட்டைய போடுறதுக்காக இந்த தாக்ஷாயணி இவங்க எல்லாருமே சேர்ந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கௌதமோட விஷயத்துல இந்த எஸ்எஸ்கே அடிக்கடி தலையிட்டே இருக்கான். அதாவது கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, அனாதை அப்படின்ற மாரி சொன்னதையும் தாண்டி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் வந்துட்டு எஸ்எஸ்கே கிட்ட தன்னோட அம்மாவ காட்டுறேன் அப்படின்ற மாரி கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஏமாற்றத்த குடுத்தாரு இல்லையா? அந்த ஒரு விஷயத்துல கௌதம்க்கு அம்மா, அப்பா யாருன்னே தெரியல. ஆனா அந்த கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புதுசா ஒரு பொம்பளைய வந்து செட் பண்ணி, அவங்கள அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றதுக்கு, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ வந்து பிளான் போட்டுருக்கான். அப்படி இப்படின்ற மாரி சொல்லி, இன்னமும் கேவலமா பேச ஆரம்பிச்சாங்க. கடைசியில தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அதாவது ரேவதிக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரிய வருது. இதுக்கு மேலயும் சும்மா விடக்கூடாது. அந்த எஸ்எஸ்கே கிட்ட நம்ம அவ்ளோ சொல்லியுமே கூட, அதாவது உன் பொண்டாட்டி தாக்ஷாயணி கிட்ட நான் எல்லா உண்மையுமே சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியுமா? அப்படின்ற மாரி இந்த எஸ்எஸ்கேவ மிரட்டியுமே கூட, இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு இவ்ளோ கேவலமா பண்றது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து சொல்லியே ஆகணும். இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கேவ சும்மா விடக்கூடாது. எஸ்எஸ்கேவுக்கு நம்ம ஒரு குடைச்சல குடுக்கணும். முதல்ல தாக்ஷாயணி கிட்ட எல்லா உண்மையுமே சொன்னா போதும். கடைசியில தாக்ஷாயணி இந்த எஸ்எஸ்கேவ பார்த்துக்குவா. அவங்களுக்கு நடக்கிற பிரச்சனையில நம்ம கௌதம்க்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது அப்படின்ற மாரி நெனைக்கிறாங்க. அத விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கௌதம் ஒரு பிசினஸ தொடங்க போறாரு. அந்த ஒரு விஷயத்திலயும் இந்த எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து பிரச்சனைகள பண்ண போறதுக்கு ரெடியா இருந்துட்டு இருக்காரு. அந்த ஒரு காரணத்தினாலயும் தான் இப்போ அடுத்தடுத்த விஷயங்கள இப்போ நம்ம ரேவதி வந்து செய்றாங்க. கௌதம்க்கு எந்த ஒரு இடைஞ்சலும் வரக்கூடாது. கௌதம்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராம இருந்துச்சு அப்படின்னா, சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் நெனச்சபடி முதல் இடத்த மறுபடியும் புடிச்சிருவான் அப்படின்ற மாரி வந்து சொல்லி தான் இந்த ஒரு விஷயத்த செய்றாங்க. அதாவது தாக்ஷாயணிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாரி நான் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, என்ன 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் ஏமாத்திட்டு ஒரு குழந்தைய குடுத்துட்டு போயிட்டான் அப்படின்ற மாரி சொல்லி, அவன் வந்து பார்த்தீங்கன்னா, யாரு, என்ன, ஏது அப்படின்றது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்லப் போறேன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தர் தான் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ இந்த தாக்ஷாயணிக்கு கொஞ்சம் கியூரியாசிட்டிய உருவாக்கி, உடனடியா நம்ம ரேவதிய பார்க்குற மாரி பண்றாங்க. அதாவது எங்க வரணும் ரேவதி? எங்கன்னு சொல்லிட்டு வந்து சொல்லு. அந்த அயோக்கியன் யாருன்னு சொல்லிட்டு வந்து நான் தெரிஞ்சுக்கணும். அதுவும் எனக்கு தெரிஞ்சவன் அப்படின்ட்டு வேற வந்து சொல்றேன். அப்பவே அவன நாக்க புடுங்கிற மாரி 4 கேள்விய கேட்டு, அவன வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஜெயிலுக்கு அனுப்பி வைக்கிறேன். யாருன்னு உண்மைய சொல்லு அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. மேடம் நீங்க முதல்ல நான் சொல்லக்கூடிய ஒரு கோவிலுக்கு வாங்க. அங்க வச்சு நான் எல்லா உண்மையுமே சொல்றேன். நான் சொல்றது எல்லாமே சத்தியம் அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. ஒரு பக்கம் இந்த தாக்ஷாயணிக்கு ஏற்கனவே நம்ம ரேவதி மேல ஒரு மிகப்பெரிய ஒரு தனி ஒரு பாசம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா, தாக்ஷாயணியோட உயிரிய காப்பாத்திருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி யார் யாரோ எத்தனையோ உதவி பண்ணியிருக்காங்க. ஆனா, தன்னோட உயிரு அப்படின்னு வரும்போது, அவங்கள காப்பாத்துனவங்கள மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, உயிரா நினைக்கிற இந்த தாக்ஷாயணிக்கு அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அதிர்ச்சியான சம்பவங்கள் எல்லாமே காத்துக்கிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம இப்போ இந்த அ தாக்ஷாயணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அதுக்கப்புறம் எஸ்எஸ்கே கிட்ட சொல்லி, அந்த ஆள வந்து பார்த்தீங்கன்னா, உண்டு இல்லன்னு பண்ணணும். இவ்ளோ நல்ல ரேவதிய வந்து பார்த்தீங்கன்னா, விட்டுட்டு போயிருக்கானே! அவன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா இருப்பானா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, நம்ம ரேவதி கூப்பிடக்கூடிய இடத்துக்கு வந்து போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் உண்மையிலேயே அந்த அயோக்கியன் யாரு அப்படின்ற ஒரு விஷயத்த இப்போ இந்த தாக்ஷாயணி தெரிஞ்சுக்க போறாங்க. அதுக்கப்புறம் தான் இன்னும் பல சம்பவங்கள் சிறப்பாவே இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம இவங்க ரேவதி வந்து இந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான முக்கிய காரணம், நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வேலைக்கு போக போறது கிடையாது. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, பிசினஸ தொடங்க போறாரு. அந்த பிசினஸ் அதாவது இதுக்கு முன்னாடி அவ்ளோ பெரிய கம்பெனிய நம்ம கௌதம் வச்சிருக்கும் போதே, இந்த எஸ்எஸ்கே எவ்ளோ பெரிய பிரச்சனை, குடைச்சல்லாம் குடுப்பான் அப்படின்றது தெரியும். அதுவும் இல்லாம நம்ம கௌதம் ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவ்ளோ பெரிய இத பண்ணிட்டு இருப்பான். அப்படி இருக்கும்போது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் ஒரு பிசினஸ வந்து தொடங்குறாரு. அதுவும் சிறிய லெவல்ல தான் தொடங்குறாரு. அத அழிக்கிறதுக்கு இந்த எஸ்எஸ்கேவுக்கு ஒரு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்காது. அந்த ஒரு காரணத்தினால தான் இது எல்லாத்தையுமே பண்றாங்க. அதுலயும் இந்த எஸ்எஸ்கே பார்க்குற இடம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம கேவலமா பேசுறான். அது மட்டும் இல்லாம நம்ம கௌதம் வீட்ல வந்து பயங்கரமா கஷ்டப்படுறாங்க. அன்னைக்கே உங்கள காட்டி, நீங்க தான் என்னோட அம்மான்னு சொல்லிட்டு அந்த எஸ்எஸ்கே கிட்ட சொல்லியிருந்தேன்னா, இதெல்லாம் எனக்கு தேவையாம்மா? அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, ஒரு பக்கம் நம்ம ரேவதி இருந்துட்டு, "கௌதம் இதுக்கப்புறம் எஸ்எஸ்கே உன்னோட விஷயத்துல தலையிட மாட்டான். அதுவும் இல்லாம நீ நல்லபடியா இந்த பிசினஸ தொடங்கி, சீக்கிரமா நீ நெனச்ச மாரி முதல் இடத்துக்கு வா. நீ என்னைக்கு முதல் இடத்துல வந்து நிக்கிறியோ, அன்னைக்கு எஸ்எஸ்கே கிட்ட எல்லா உண்மையுமே நானே சொல்றேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம ரேவதி நம்ம கௌதம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்த குடுக்குறாங்க. ஏன்னா, இப்போ இந்த பிசினஸ்ல ஜெயிக்கிறதோ, இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம்க்கு புதுசும் கிடையாது. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து அந்த அளவுக்கு சந்தோஷத்த குடுக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த எஸ்எஸ்கே, தாக்ஷாயணி, அஞ்சலி, கார்த்திக்
கார்த்திக், பைரவி இவங்க எல்லாரோட முகத்திலயும் கரிய பூசணும் அப்படின்றதுக்காக மட்டுமே தான் நம்ம கௌதம் வந்துட்டு சீக்கிரமா முதல் இடத்துக்கு வரணும் அப்படின்ற மாரி நெனச்சுட்டு இருக்காரு. ஆனா, இப்போ அவருக்கு உண்மையிலேயே சந்தோஷமான விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கே கிட்ட என்னோட அம்மா இங்க இருக்காங்களே, இந்த ரேவதி அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, கௌதம்க்கு தெரியாது உண்மையிலேயே எஸ்எஸ்கே தன்னோட அப்பா அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அது எல்லாமே கூடிய சீக்கிரம் தெரிய வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம ரேவதி யாரு? ரேவதிய 30 வருஷத்துக்கு முன்னாடி யாரு ஏமாத்துனது? அப்படின்றது எல்லாத்தையுமே இப்போ நம்ம இவங்க தாக்ஷாயணி வந்து தெரிஞ்சுக்க போறாங்க. உண்மையிலேயே அந்த ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, தாக்ஷாயணி என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஆர்வமாவே இருந்துட்டு இருக்கு. ஏன்னா, இந்த ரேவதிய ஏமாத்துனது எஸ்எஸ்கே தான் அப்படின்ற மாரி தெரிய வந்தா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு எல்லைக்கும் தாக்ஷாயணி போறதுக்கு தயாரா இருப்பாங்க. ஏற்கனவே எஸ்எஸ்கே பயங்கரமா பயந்துகிட்டு இருக்காங்க. எங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரேவதி எல்லாமே உண்மைய சொல்லிட்டா அப்டின்னா, அதுக்கப்புறம் நமக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனை அப்டிங்கிற மாரி சொல்லி, கடைசியா என்ன ஆகுது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம ரேவதி இருந்துட்டு, இந்த தாக்ஷாயணி கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து, கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, சாமி முன்னாடி நின்னுகிட்டு எல்லா உண்மையுமே சொல்றாங்க. அதாவது நான் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, என்ன 30 வருஷத்துக்கு முன்னாடி ஏமானத்தனது யாரு அப்டின்னு சொல்லிட்டு, நான் உங்ககிட்ட சொல்லப் போறேன். ஆனா அத வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பொய்யின்னும் நெனைக்கக் கூடாது. அதே மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா பணத்துக்காக, சொத்துக்காக அதாவது அவங்க சொல்வாங்க. அவங்க உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க. அவங்க சொல்வாங்க, இந்த மாரி பணத்துக்காக, சொத்துக்காக, இது எல்லாத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி பொய் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என் மேலேயே பழிய தூக்கி போடுவாங்க. அப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நம்புறீங்களோ, நம்பாம இருக்கீங்களோ அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லாத விஷயம். ஆனா நான் சொல்றது எல்லாமே உண்மை, சத்தியம். எந்த சொத்தும் வேணாம், எந்த பணமும் எனக்கு வேணாம். நான் பணத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் பண்ணல. நான் உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே சொல்றேன் அப்படின்ற மாரி சொல்லும்போது, ரேவதி நீ எத பத்தியும் கவலைப்படாத. அந்த அயோக்கிய பையன் யாருன்னு மட்டும் சொல்லு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என் புருஷன் எஸ்எஸ்கே கிட்ட சொல்லி, கடைசியில அவன நொங்கு எடுக்க சொல்லிடுறேன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் உன் கூடவே சேர்ற மாரி நான் பண்றேன். அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. ஒரு பக்கம் நம்ம ரேவதி இருந்துட்டு, அந்த அயோக்கியன்லாம் எனக்கு இனிமே தேவையே கிடையாது. ஆனா அந்த அயோக்கியனால என்னோட புள்ளையோட உயிருக்கு ஆபத்து. ஏற்கனவே என்னையும், என் புள்ளையையும் வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தி சுத்தி தேடிட்டு இருக்கான். அதாவது இந்த ஒரு விஷயம் எல்லாமே அவன் பொண்டாட்டிக்கு தெரிய வந்துச்சு. அதாவது இப்ப இருக்கிற பொண்டாட்டிக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, அவன் சேர்த்து வச்சிருக்க சொத்து, சாம்ராஜ்யம் இது எதுவுமே நிலைக்காது. அதுவும் இல்லாம அவனோட பொண்டாட்டியே அவள வந்து பார்த்தீங்கன்னா, அடிச்சு கொன்னுடுவா அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ பயங்கரமான வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயத்துல இருந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. ரேவதி யாருன்னு சொல்லிட்டு வந்து சொல்லு. எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, ரொம்ப க்ளோஸ்ன்னு வேற சொல்றேன். யாருன்னு இப்பவே சொல்லு. இப்பவே எல்லாத்தையுமே நான் முடிக்கிறேன் பாரு. அப்படின்ற மாரி வந்து சொன்ன உடனே, அது வேற யாரும் கிடையாது. உன்னோட புருஷன் எஸ்எஸ்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு தாக்ஷாயணி கிட்ட சொல்றாங்க. தாக்ஷாயணிக்கு ஒண்ணுமே புரியல. என்ன பேசிட்டு இருக்க ரேவதி நீ? என் புருஷன் எஸ்எஸ்கேவா? எஸ்எஸ்கே அப்படி பண்ண மாட்டாரே! என்ன சொல்ற நீ? அப்படின்ற மாரி கேட்கும்போது தான், 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இந்த மாரி நம்ப வச்சு ஏமாத்துனது வேற யாரும் கிடையாது. எஸ்எஸ்கே தான். அது எல்லாத்தையுமே நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க நிரூபிக்க போறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, தாக்ஷாயணிய போய் ஒளிஞ்சுக்க சொல்றாங்க. அதே மாரி எஸ்எஸ்கேவ இங்க வர வச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் எஸ்எஸ்கேவ கோவப்படுத்துனதுக்கு அப்புறமா, எஸ்எஸ்கே வாயாலேயே எல்லா உண்மையுமே வெளிய வரப்போகுது. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.